டீம் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட அதிரடி பேட்டிங்கும் அட்டகாசமான இன்டென்ட்டும் தான். ஆனால் அதுவே வந்து ஆப்போனண்ட்டுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சோ. ரொம்ப சீக்கிரமாகவே நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம் T20 வேர்ல்டு கப்புக்கு அப்படின்ற வாய்ப்பை நம்ம ஆப்போசிட் டீம்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டோமோ. அதனால தான் இந்த மேட்சும் நம்ம வந்து அடி வாங்கினோமா. இந்த வீடியோவில் நம்மளுக்கு பேட்டிங் எதனால் ஃபெயில் ஆச்சு, டூபேவோட நல்ல இன்னிங்ஸ் பற்றி பேசுவோம். அதே மாதிரி பவுலிங் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு மேட்ச்சில் பவுலிங் ஏன் சொதப்புச்சு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பேசலாம். மாஸ்டர், பேட்டிங் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து. ஆனால் இன்னைக்கு அந்த பேட்டிங்கோட ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சுல்ல. அதான் அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. அண்ட் இட் ஃபெயில்டு டுடே. இன்டென்ட் ஐ திங்க் ஸ்டில் இருந்தது, ஓகேங்களா. எனக்கு என்னன்னா மேபி டீம் பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நான் வந்து டீம் பேலன்ஸ் தான் பெருசாக அஃபெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு 100% நான் வந்து டிக் அடிப்பேன். இல்ல, என்னால அது 100% வெறும் டீம் பேலன்ஸ்க்கு போடுற மாதிரி எனக்கு இது இல்ல. ஏன்னா ஐடியலி நீங்க வந்து ஒரு சாம்பியன்ஸ் டீம் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ல இல்ல செமிஃபைனல்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வே ஆஃப் வின் இது கேம் மட்டும் பத்தாது இல்லைங்களா. ஸோ அப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு பிளான் பின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஐடியலி இருந்திருந்தா இந்த மேட்ச்ல நம்ம பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளான் பி இல்லாம அந்த ஒரே இன்டென்ட்ல போன மாதிரி இருந்தது. அது ஒரு முக்கிய காரணம்ன்றது நான் யோசிக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து எஸ்பெஷலி T20ல வந்து ஐம் அ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் லைக் டீம் பேலன்ஸ். அதாவது ஒரே ஒரு பிளேயர் இடம் மாறி ஆடினா கூட அந்த டீமோட டைனமிக்ஸே மாறிடும். அது நம்ம நிறைய ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்க தெரியுமா பிளான் பி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஐ திங்க் இந்தியா வந்து அதை டெஸ்ட் பண்ணணும், அந்த வாட்டர்ஸை டெஸ்ட் பண்ணணும் தான் இன்னைக்கு இந்த மாதிரி போயிருப்பாங்க. ஈவன் தோ லைக் இஷான் கிஷனுக்கு நிகில் அப்படின்னு சொன்னாலுமே ஐ திங்க் திஸ் இஸ் வாட் தேர் பிளான் பி இஸ் கோயிங் டு பி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அப்பவும் நம்ம வந்து இன்டென்ட்டோட ஆடணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இட் இஸ் மிசரபிளி ஃபெயில்டு. கரெக்ட். அதுதான் இப்ப பிளான் பி இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஐ அக்ரி. ஆனா நீங்க 50 ரன் வித்தியாசம் 60 ரன் வித்தியாசத்தை தோத்தா வந்து இட் சேஸ் லைக் யுவர் பிளான் பி இஸ் வே லைக் பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ங்கிற மாதிரி இருக்குல்ல, பிலோ த எக்ஸ்பெக்டேஷன்ற மாதிரி இருக்கிறதுனால. ஸோ எனக்கு அது பிளான் பின்றது இல்லை. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா பிளான் பினா ஹவு தே ஆர் கோயிங் டு அப்ரோச் அன் இன்னிங்ஸ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வேர் அபிஷேக் சர்மா அவுட் ஃபார் ஃபர்ஸ்ட் டெலிவரி, இஷான் கிஷான் உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப who is going to play what role, நம்ம ரோல் கிளாரிட்டி பேசணும் இல்லைங்களா. ஸோ பேட்டிங்ல வந்து how the role is going to be adjusted அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை. அதை தான் நான் பிளான் பி ஆங்கிள் பாக்குறேன் நான். பட் அவங்க டெஸ்ட் பண்றது எனக்கு ஐ அக்ரி டு இட். ஏன்னா இப்ப டெஸ்ட் பண்ணிக்கணும், ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் ஆயிருந்து ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா இருந்தா எப்படிங்கிறது தட் ஐ அக்ரி. பட் ஆனா அந்த டெம்ப்ளேட் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நீங்க கேட்ட மாதிரி மற்ற டீமும் இப்போ இதை பார்த்துருப்பாங்க. பட் இட் இஸ் குட் ஃப்ரம் அன் இந்தியன் ஃபேன் பர்ஸ்பெக்டிவ் ஹேப்பனிங் இந்த பைலேட்டரல் சீரிஸ் இட்ஸ். ஆமாம், ஆனால் இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சன் வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டாரோ. அவர் வந்து கம்மியாக தான் ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். பட் ஆனாலும் இன்னைக்கு வந்து அவர் ஆக்சுவலாக வந்து அவர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும்ல. இல்ல அதான் நீங்க ஒரு ஒரு பேட்ஸ்மேனா இருந்து பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஓப்பனரா இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எந்த பேட்ஸ்மேனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. 215 ரன் அடிக்கணும், டீம் இஸ் இன் ட்ரபிள், டியூ இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா இருக்கும். அவரோட ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு சூட்டபுளா இருக்கும். ஸ்டில் அவர் வந்து அதை வந்து இந்தியாவோட வின் பண்ண முடியல அப்படிங்கிறது அவரே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. இட்ஸ் நாட் எனி ஒன் எல்ஸ் வந்து போய் சொல்லக்கூட தேவையில்லை, அவரே டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. மேபி ஹி வில் கெட் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. I don't know whether that will be last or he will continue. ஓகே. இது எல்லாமே வந்து நமக்கு இன்னைக்கு சொதப்பனது. பட் ஆனால் வந்து சிவம் டூபே இன்னைக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. அதுவும் வந்து 101 மீட்டர் ஒரு சிக்ஸ் வேற ஒன்று அடிச்சிருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் பற்றி சொல்லுங்க. அது கண்டிப்பாக இல்ல பாசிட்டிவ். அதுதான் எனக்கு இன்னைக்கு அவரை பார்த்தது வரைக்கும் என்ன தோணுதுன்னா, அவர் எதுக்கு டீம்ல இன்னைக்கு எடுத்திருந்தாங்களோ பேட்டிங்க்கு அதை இன்னைக்கு கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 7 மான்ஸ்டர் சிக்ஸஸ் இஸ் நாட் ஈஸி. அதை கன்சிஸ்டன்டா அடிக்கிறது 15 பால் 50ங்கிறது வந்து அகைன் அந்த ஹை இன்டென்ட்டை வந்து அவர் அட்லீஸ்ட் ஷோ பண்ணாரு. அஃப்கோர்ஸ் அவரால் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ற அளவுக்கு போக முடியல. ஆனா he he like satisfied what the team expected from him in such situation, which is again from a world cup perspective. நான் வந்து வரைக்கும் யோசிச்சதுல வந்து பேட்டிங்ல வந்து அவரும் சாம்சனும் வந்து தே ஆர் லைக் நாட் ஹேவிங் ரன்ஸ் டு பேக் தம்ங்கிற மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் அது ஒரு டிக் இன்னைக்கு வந்துருச்சு. பட் 7 மான்ஸ்டர் சிக்ஸஸ் வந்து சூப்பரா இருந்தது. ஆமாம், அது வந்து எவ்வளோதான் நல்லா இருந்தாலுமே நம்ம
மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நம்ம நெறைய மிஸ் பண்ணிட்டோமோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்ல. அதாவது வந்து பவர் பிளேலயே வந்து நம்மள போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து டிம் சைஃபர்ட் வந்து ஹி கேம் வித் பர்ப்பஸ். ஸோ அதனால வந்து பவுலர்ஸ செட்டில் ஆகவே விடல. நம்மளுக்கு பவர் பிளேவே வந்து ப்ராப்ளமா தான் இருந்துச்சுல்ல? ப்ராப்ளம் இருந்ததுங்கிறத விட வந்து இந்தியா எனக்கு கன்சிஸ்டன்ட்டா போட்டாங்களா? ஒரு 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 பிளானோட போட்டாங்களா? அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டினா இருந்தது. ஏன்னா நெறைய பவுண்டரீஸ் எல்லா சைடும் போய்க்கிட்டே இருந்தது. அவங்க அட்டாக் பண்ணாங்க. ஆனா நமக்கு ஒரு ஒரு பிளான் இல்லாத மாரி ஏதோ ஓகே ஜஸ்ட் வி ஆர் ட்ரையிங் சம்திங் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி பவர் பிளேலயே வந்து அவங்க 70 ரன்ஸ்க்கு மேல வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஹேட் த மொமெண்டம் ஆன் தேர் சைட். பவர் பிளே தான் முடிஞ்சு அடுத்து ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்கோர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிஷ்னாயும் குல்தீப் யாதவுமே வந்து தே ஆல்சோ லைக் வென்ட் ஃபார் ரன்ஸ் கண்டினியூஸ்லி. பேசிக்கா வந்து நியூசிலாந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட்டை நமக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஷோ பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நல்ல பவர் பிளே, கண்டினியூ டு அட்டாக், விக்கெட்ஸ் விழுந்தாலும் அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு குல்தீப் யாதவ் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன மைண்ட்ல தோணுச்சுன்னா, அவர் வந்து இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். அதுதான் அவருக்கு ரோல் ஆயிருக்கும். அவருக்கு அந்த ஒரு டிஃபென்சிவ் டெக்னிக்கோட ஒரு பால் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்தது. ஏன்னா அவரை பாக்குறப்ப இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஃபிளைட், ட்ரைங் டு கம் அப் வித் விக்கெட் டேக்கிங் டெலிவரி மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒரு டிஃபென்ஸ் லைன் ஓகே நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நான் லைன் அண்ட் லென்த்தை நான் செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த இதை மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வருது. மேபி அதுதான் ரீசன் ஆயிருக்கும் அவருக்கு ரன்ஸ் கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கிற காரணம். நம்மளுக்கு வந்து பவர் பிளே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தோம். ஐ மீன் டாப் ஆர்டர் எப்பவுமே நியூசிலாந்து கிட்ட வந்து நம்ம வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டோம். இந்த மேட்ச்ல எஸ்பெஷலி வந்து ஒரு பிளிஸ்டிங் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து நல்லா கண்டெயின் பண்ணாங்க. ஏன்னா விக்கெட்ஸ் விழுந்தது. செட்டில்டு பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் போயிட்டாங்க. ஐ ரியலி தாட் 200லாம் வந்து அவங்க கன்சீட் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்ல. வென் லைக் சாண்ட்னர் வாஸ் ரன் அவுட் பை பிரில்லியன்ட் பை ஹார்திக் பாண்டியா. ஸோ 200 போவாது அப்படின்னு நினைச்சேன். அப்போ கண்டிப்பா நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி டெத் ஓவர்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். இன்னைக்கு மேட்ச்ல ஒரு பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் ஆல்சோ தேர். இல்ல பவுலர் எக்ஸ்ட்ரா ஆடினாங்க. ஆனா ஹார்திக் பாண்டியா பவுலிங் போடலையே. அதுவும் ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. இல்ல அதான் மேபி தே ஆர் டெஸ்டிங் தெம்செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு அதான் நான் மிடில் ஆர்டர்ல ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் நான். ஐ திங்க் 13th ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைக் விக்கெட் டேக்கிங் ஈவன் இன் T20. ஓகேங்களா, அந்த ஓவர்ல வந்து 2 ரன்னா 3 ரன்னு ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ விக்கெட் விழுந்தா வி கேன் ஸ்டில் லைக் கண்டைன் அண்ட் தென் கெட் புல் திங்ஸ் பேக் அப்படிங்கிறது கிளியர் தான். ஸோ தட்ஸ் வை வி நீட் விக்கெட்ஸ் ஈவன் இன் த மிடில் பீரியட். டெத்ல வந்து எனக்கு வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆஸ் அ பும்ரா ஃபேன். அவர் கடைசியில வந்து அந்த 19 ரன்ஸ் ஓவர் வந்து போடுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, ஹர்ஷித் ராணா கடைசி ஓவர் 14 ரன்ஸ் ஓகே, ஹி ட்ரைட் திங்ஸ், இது பண்ணல. மேபி டியூ ஒரு ரீசனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஆஃப் கட்டரா போட ட்ரை பண்ணாரு பும்ரா. அது வந்து கிரிப் ஆகி ஸ்லோ ஆகல. மேபி டியூ வந்து ஹெல்ப் பண்ணி பால் வந்து ஈஸிலி பேட்டுக்கு வந்து மிச்சல் வந்து சுத்துறது கரெக்டா சிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் ஒன் பிக் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் மீ அஸ் அன் இந்தியன் ஃபேன் ஃப்ரம் பும்ரா சைட். பவுலிங்கே வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் வல்னரபிளா தெரியுது. நான் இந்த பாயிண்ட்டை வந்து லாஸ்ட் மேட்ச்லயுமே நான் வந்து வீடியோலயுமே நான் வந்து பேசியிருந்தேன். டெஃபினெட்லி ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா ஆடி இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் வல்னரபிளா தான் இருந்துச்சு டெத் ஓவர்ஸ். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங்க ரொம்ப டெஸ்ட் பண்ணதை விட பவுலிங் நல்லா டெஸ்ட் பண்ணிருக்கலாம். எனக்கு வந்து ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிக் இன்னொரு ஒரு கொஸ்டின் இருந்தது. இந்தியா ஏன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கலங்கிற கொஸ்டின் இருந்தது. ஏன்னா டியூ இருக்க போதுன்னு தெரியுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு டெஸ்ட் யுவர் பவுலர்ஸ் ஆன் த டியூ கண்டிஷன்ஸ். இது வந்து நம்ம வேர்ல்டு கப்புக்குள்ள போய் டெஸ்ட் பண்ண முடியாது. சீரீஸ் வின் பண்ணியாச்சு, இட்ஸ் டெட் ரப்பர் மாதிரி தான். இந்த இதுல வந்து வின் பண்ணிருக்கலாம். இது டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணி பவுலர்ஸை டெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஹார்திகன் பவுலிங் கூட போட விட்டு பார்த்துருக்கலாம். ஐ திங்க் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா. ஐ திங்க் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட் பை திங்க் டேங்க் ஆஃப் தி இந்தியன் மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்மளது ஒரு அட்டகாசமான பேட்டிங். நம்ம அதை பற்றி திருப்பி திருப்பி பேசவே வேண்டாம். பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த பேட்டிங் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வேர்ல்டு கப்பில் நாக் அவுட்ஸில் இந்த மாதிரி ஒரு பேக் ஹேண்டுக்கு போனோன்னா அதிலிருந்து மீண்டு இந்த பேட்டிங் இதே மாதிரி கிளிக் ஆகுமா இந்தியாவுக்கு? இந்த பேட்டிங் இந்த ப்ளூ பிரிண்ட் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு தருமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட் பீயிங் செட், until meet you next video, signing off Vikram. And Master, thank you.